வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம 7ஆம் வகுப்பு கலைச்சொற்கள் ஃபுல்லாக ஒரே வீடியோவில் பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே 6th கலைச்சொற்கள் கொடுத்துட்டோம்ப்பா. இப்போ நம்ம 7th கலைச்சொற்கள் பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இயல் 1ல் இருக்க கலைச்சொற்கள் பாருங்கள். ஊடகம்னா மீடியா, மொழியியல்னா லிங்குஸ்டிக், ஒளியியல் அப்படின்னா ஃபோனோலஜி, ஒளி அப்படின்னாவே ஃபோன் அப்படின்னு வச்சுக்கோங்க, ஃபோன்லேருந்து சவுண்டு வரும் அப்படின்னு வச்சுக்கோங்க. இதழியல்னா ஜேர்னலிசம், கேள்விப்பட்டிருப்பாங்கல்ல, இதழியல்னா ஜேர்னலிசம். பருவ இதழ்னா மேகசின். பருவ இதழ் அப்படின்னா அந்த வாரத்துக்கு ஒருக்க மாதத்துக்கு ஒருக்க வருதுலப்பா, அதுதான் பருவ இதழ். இதழியல் வேற, பருவ இதழ் வேற, ரெண்டையும் டிஃப்ரென்ஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. பொம்மலாட்டம்னா பர்பட்ரி, எழுத்திலக்கணம்னா ஆர்த்தோகிராஃபி, உரையாடல்னா டைலாக், அதாவது 2 பேர் பேசுகிறதான உரையாடல், அப்போ அதுதான் டைலாக் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இயல் 2ல் இருக்கிறது பாருங்கள். தீவுனா ஐலாண்ட், இயற்கை வளம்னா நேச்சுரல் ரிசோர்ஸஸ், வனவிலங்கு வைல்டு அனிமல்ஸ், வன பாதுகாவலர்னா ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர். வனவிலங்கு வன பாதுகாவலர் ரெண்டுமே கொடுத்துருக்காங்கப்பா, ஞாபகம் வச்சுக்கோங்க. உவமைனா பிராம்பிள், காடுனா ஜங்கிள், வனவியல்னா ஃபாரஸ்ட்ரி, பல்லுயிர் மண்டலம்னா பயோடைவர்சிட்டி. நெக்ஸ்ட் இயல் 3க்கு பாருங்க. கதைப்பாடல்னா பேலட், துணிவுனா கரேஜ், தியாகம்னா சாக்ரிஃபைஸ், அரசியல் மேதைனா பொலிட்டிக்கல் ஜீனியஸ், பேச்சாற்றல்னா எலுகேஷன், ஒற்றுமை யூனிட்டி, முழக்கம் ஸ்லோகன், சமத்துவம்னா ஈக்குவாலிட்டி. இது எல்லாமே இங்கிலீஷ் மீடியம் பிள்ளைங்களுக்கு தெரியுங்கிறதுனால தான் ஒரு ஷார்ட்கட்டை எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுக்காம அப்படியே வாசிட்டே போகிறோம்ப்பா. அதனால் இதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள். பருவம் 2ல் இருக்குது. கலங்கரை விளக்கம்னா லைட் ஹவுஸ், பெருங்கடல் அப்படின்னா ஓசன், கப்பல் தொழில்நுட்பம்னா மரைன் டெக்னாலஜி, கடல்வாழ் உயிரினம்னா மரைன் கிரியேச்சர், தொழில்நுட்பம்னா டெக்னாலஜின்னு வந்துடும், உயிரினம் அப்படின்னா கிரியேச்சர் அப்படின்னு வரும். நீள்மூழ்கி கப்பல்னா சப்மரைன், துறைமுகம்னா ஹார்பர், புயல்னா ஸ்ட்ரோ, மாலுமி சைலர், நங்கூரம் ஆங்கர், கப்பல் தளம்னா ஷிப்யார்ட். நெக்ஸ்ட் பாருங்கள். இயல் 2ல் உள்ளது. கோடை விடுமுறைனா சம்மர் வெக்கேஷன், குழந்தை தொழிலாளர் சைல்டு லேபர், குழந்தைனா சைல்டு, தொழிலாளர்னா லேபர். பட்டம்னா டிகிரி, இந்த படித்து முடிச்சு பட்டம் வாங்குறாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, டிகிரி. கல்வினா லிட்ரஸி, நீதி மாரல், சீருடை யூனிஃபார்ம், வழிகாட்டுதல் கைட்னஸ், ஒழுக்கம் டிசிப்ளின். டிசிப்ளினாக இருக்கணும்னு ஸ்கூலில் சொல்லுவாங்கள்ல, அதுக்கு பேர் தான் ஒழுக்கம். நெக்ஸ்ட் இயல் 3 பாருங்கள். படைப்பாளர் கிரியேட்டர், சிற்பம் ஸ்கல்ப்சர், கலைஞர் ஆர்டிஸ்ட், கல்வெட்டு இன்கிரிப்ஷன், கையெழுத்துப்படி மேன்ஸ்கிரிப்ட்ஸ். இது ரெண்டையும் எப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா, கல்வெட்டுனா இன்ஸ்கிரிப்ட், அது நம்ம ஸ்கிரிப்டாக இருக்கும் கல்வெட்டு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கையெழுத்துப்படினா நம்ம கையில் யார் எழுதுவாங்க, மேன் தானே எழுதுவாங்க, அப்போ மேன்ஸ்கிரிப்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. அழகியல்னா அஸ்தெண்டிக்ஸ், தூரிகை பிரஸ், கார்ட்டூன் கருத்துப்படம் கார்ட்டூன், குகை ஓவியங்கள்னா கேவ் பெயிண்டிங், நவீன ஓவியம்னா மாடர்ன் ஆர்ட். குகை ஓவியம்னா பெயிண்டிங்னு வந்துடும்ப்பா, நவீன ஓவியம்னா ஆர்ட்னு வந்துடும், அதை கவனமாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள். பருவம் 3ல் இயல் 1 நாகரிகம் சிவிலைசேஷன், நாட்டுப்புறவியல் ஃப்ளோகோர், அறுவடை ஹார்வெஸ்ட், நீர்ப்பாசனம் இன்கிரியேஷன், அயல் நாட்டவர் ஃபாரினர், வேளாண்மை அக்ரிகல்ச்சர், கவிஞர் பொயட், நெற்பயிர் பேடி, பயிரிடுதல் கல்டிவேஷன், உளவியல் அக்ரோனமி. இயல் 2 பாருங்கள். குறிக்கோள் அப்ஜெக்டிவ், செல்வம் வெல்த், லட்சியம் ஆம்பிஷன், பொது உடைமை கம்யூனிசம், கடமை ரெஸ்பான்சிபிலிட்டி, அயலவர் நெய்பர், வறுமை பாவர்ட்டி, ஒப்புரவு நெறி ரெசிப்ரோசிட்டி, நற்பண்பு கரேஜ். நற்பண்பு கர்ட்டசி. நெக்ஸ்ட் பாருங்க. இயல் 3 சமயம் ரிலிஜன், எளிமைனா சிம்பிளிசிட்டி, ஈகை சேரிட்டி, கண்ணியம்னா டிக்னிட்டி, கொள்கை டாக்டரைன், தத்துவம் பிலாசபி, நேர்மை இன்டெகிரிட்டி, வாய்மை சின்சியாரிட்டி, உபதேசம் ப்ரீச்சிங், வானியல் அஸ்ட்ரோனமி. இதோட இயல் 2 7th கலைச்சொற்கள் ஃபுல்லாகவே முடியுதுப்பா. 7th புக்கில் இருக்க எல்லா கலைச்சொற்குமே உங்கள் தொகுத்து ஒரே வீடியோவாக கொடுத்துட்டோம். இதே மாதிரி நம்ம 6th கொடுத்துட்டோம். அடுத்து 8th 9th 10th கொடுத்துருவோம். பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெஸ்ட் எழுதுறதுக்கு டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.